தான் அது. கீழே போனது மேலே வரும், மேலே போனது கீழே போகும் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு சுழற்சி தான். அதற்காக தான் இந்த இதிகாசங்கள்லாம் சொல்ல வர்றதுக்கு என்னென்னா திரும்ப 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 மக்கள் மனதில் பதிய வைக்கிறதும் திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே. அதில் திருக்குறளே 2-3 குறள்கள் நிறையா இருக்குது. தந்தையை பற்றி தந்தை மகனுக்கு காட்டும் உதவி அப்படிங்கிற மாதிரி நிறைய 2-3 குறள்ஸ் இருக்குது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்காங்கன்னா அப்போ மனிதர் இருந்திருக்கான். இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத திருக்குறளை சொல்கிறாங்க, இதிகாசங்கள் சொல்கிறது. தந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகாதீங்க அப்படின்னு சொல்லுது. நிறைய இருக்குது. இதை இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும்னா இது ஒரு கர்மான்னு வச்சுக்க வேண்டியதுதான். இந்த கர்மாவை வேண்டி வந்திருக்கான், அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கோன்னா இப்போ எல்லாம் நமக்கு ஏஜ் ஆக ஆகச்சே மனம் தாங்க மாட்டேங்குது. நம்ம சின்ன வயசில் நம்ம இதை பற்றி கேர் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அனுபவம் நிறைய பெற இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனம் வேதனைப்படுது. நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தரை கண்டிப்பாக பாருங்கள், சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய உணவுகளையும் தங்குமிடத்தையும் மருத்துவ உதவியும் செஞ்சீங்கன்னா நீங்களும் அதுவே போதுங்க. கோயில் குளத்து கூட போக தேவையில்லைங்க, அது தேவையில்லை. இதைத்தான் செய்யணும். இறந்த பிறகு நீங்கள் 1008 இது பண்ணி ஒரு பிரயோஜனம் பாருங்களேன். வருஷம் வேட்டி எடுத்து வைக்கிறதோ பெடோ எடுத்து வைக்கிறதோ இருக்கும்போது ஒரு வேலை உணவு நீங்கள் செய்ய முடியலன்னா இறந்த பிறகு 1008 படைகள் வச்சு அதெல்லாம் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது செய்யுங்க, இல்லாத போது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான். அதான் பார்த்துருங்க சார். இப்போ நம்ம மகாபாரத்தில் போயிட்டு வந்துடுவோம். ரொம்ப தூரம் நம்ம குறைகளுக்காக போயிட்டு சோகத்துக்கு போயிட்டோம். இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களும் சில நேரத்தில் பேசித்தாங்க எல்லாம் முழுக்க. ஏன்னா இது சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு செய்தியும் கூட. ஆனால் இதை பேசுகிற ஒன்றும் தப்பில்லை, யாருக்கு சென்ற இடமும் அவனிட்டோம். மகாபாரத்துக்குள்ளே இப்போ இந்த பாஞ்சாலியினுடைய அடுத்த முக்கியமான கட்டம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, ராஜசூயாக முடியுது இல்லைங்களா? ராஜசூயாக முடிஞ்சதுக்கு பிறகு தர்மன் சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற பிறகு இப்போ அங்கே விருந்தோம்பலாம் நடக்கும். இந்த யாகத்துக்காக ஒரு பெரிய விதவிதமான அரண்மனைகளை தர்மன் கட்டியிருப்பார். அரண்மனைக்குள்ளே வித்தியாசமாக தண்ணீர் மாதிரி தெரியும், ஆனால் தரையாக இருக்கும். தரை மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த பிரம்மாண்டமாக அந்த அரண்மனை அமைச்சிருப்பார். இப்போ ஒரு மாடத்தின் மேலே பாஞ்சாலி தோழிகளோட இருப்பான். இப்போ துரியோதனன் வருவார். துரியோதனன் பார்ப்பார், குளமாக இருக்கும் போல் இருக்குன்னு மெதுவாக காலை வைப்பார். பார்த்தா ஒன்று தரை தான் இருக்கும். அங்கே தரை தான் நினச்சிட்டு அப்புறம் நடப்பார். அப்போ பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னா இது மேலே பாஞ்சாலி பார்த்துட்டு இப்போ அடுத்து தரை மாதிரி தெரியும். தரைதானே ஒரு நடப்பார், தண்ணியில் விழுந்துருவார். விழுந்தவுடனே பாஞ்சாலி பார்த்துட்டு சிரிச்சிருவான். சிரித்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்லுவாள், அப்பா தான் அந்தகன் பார்த்தா பையன் அதோட அந்தகனாக இருக்கார் சொல்லி சிரித்த உடனே துரியோதனுக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடும். என்னடா இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாள் அப்படிங்கிற கோபம் துரியோதனுக்கு வந்தவுடனே இப்போ இந்த யாகெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போனவுடனே சின்னப்புறம் வந்துடுவார். வந்தவுடனே இந்த சிரிப்பு சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாஞ்சாலி ஒரு கிண்டல் ஆச்சு, இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் கூட. சிரித்தவுடனே சகுனிகிட்ட சொல்லுவார், மாமா இது என்னால் தாங்கவே முடியல இந்த அவமானத்தை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாஞ்சாலி அந்த அரண்மனையை இருக்கக்கூடாது, பாஞ்சாலியை எப்படியாவது நான் அவமானப்படுத்தணும். அந்த தர்மன் இந்த அர்ஜுனன் பீமன் என்ன ஆணவம் என்ன சாதிச்சிட்டாங்க. அவனுக்கு ராஜசூய பட்டம், தர்மனுங்கிற பட்டம், சக்கரவர்த்திங்கிற பட்டம், இதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியலன்னு அதையும் ஜாயின் பண்ணிடுறாரு. பண்ண உடனே சவுனி பார்ப்பார், இதுதான் நமக்கு ஏற்ற இடமாச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருசாக வளர்க்கலாம். அதனால் மாப்பிள்ளை கவலைப்படாத,
அந்த தர்மனுடைய சக்கரவர்த்தி பட்டம் தானே வேணும், ஈஸியாக நான் வாங்கி தரேன் உனக்கு. போராடி வாங்குறது சரியாக வராது, போர் செஞ்சிடலாம் முடியாது, போருக்கான காரணங்களும் கிடையாது. அதனால் சூதாடி வந்து வாங்கிடலாம், என்கிட்ட பகடை இருக்குது, நீ கவலைப்படாத மாப்பிள்ளைன்னு சொல்லி அவரை சகுனி சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தருமனுக்கு ஓலை அனுப்பி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உச்சக்கட்டமாக எங்கே வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, சூது விளையாட ஆரம்பித்து ஒவ்வொரு பொருளாக இழக்க எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அப்புறம் கடைசியாக தன்னை வச்சு ஆடுறாரு. டோட்டல் வாஷ் அவுட்டு அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இப்போ துரியோதனன் சொல்லுவார், ஏன்னா துரியோதனன் என்ன போகிறார், எல்லாத்தையும் வாங்கிட்டோம், நம்ம அடைஞ்சிட்டோம், இனி தர்மன்ட்ட ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிலை வரும்போது சகுனி சொல்லுவார், என்ன துரியோதனன் வந்து அந்த வெற்றியில் மறந்துட்டார், என்னத்துக்காக அந்த சூதாட்டம் ஆரம்பிச்சதோ அதையும் மறந்துட்டார். மறந்து சொன்னோன்னே இவர் சகுனி என்ன பண்ண, துரியோதனா உனக்கு இப்படி ஒரு எண்ணமா, தர்மன் இப்போ தோத்துட்டான்னு நினைக்கிறியா நீ, இப்போ நினச்சானா கூட உன்னை ஜெயிக்க முடியணும்னா துரியோதன சாக்காடு. என்ன சொல்கிறீங்க மாமா, வெற்றிக்குன்னே பிறந்த பாஞ்சாலி இருக்கா, பாஞ்சாலியை வச்சானா நீ இழந்ததெல்லாம் நீ திரும்ப கொடுத்தாங்கடா, அது முள்ளடா நீ என்ன பதயம் கட்டினே அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்கன்னு. தர்மன் இன்னும் தோக்கலை அப்படிம்பார். தோக்கலைன்னு சொன்னோன்னே தர்மனுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், சரி பாஞ்சாலி வச்சுன்னு, என்ன தர்மா அப்படின்னு கேட்டவுடனே பாஞ்சாலி வைக்கிறேன் வச்சோடனே பாஞ்சாலி வச்சோன்னா பாஞ்சாலியும் தோத்தாச்சு. தோத்தோடனே இப்போ துரியோதனனுக்கு நம்மளை அவமானப்படுத்துறது இதுதான் சரியான சந்தர்ப்பம். பாரு, நீ உன்னுடைய கணவன்மார்கள்லாம் எனக்கு அடிமை, நீ பாரு நீ எனக்கு அடிமைன்னு அவளுக்கு காமிக்கணும்னு சொல்லி கூட்டு வர சொல்கிறார். போய் தூதுவனை அந்த வாயில் கோப்பனை போய் அனுப்பிச்சு இந்த மாதிரி பாஞ்சாலியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்கே போய் கேட்பார். கேட்டவுடனே இந்த மாதிரி பாஞ்சாலி கேட்பான், அவர் தர்மர் தன்னை தோற்றதுக்கப்புறம் என்ன தோக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, ஆகையினால் நான் வர முடியாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னா அவன் திரும்பி வந்துடுவான். அவன் அவ்வளோ தானே பண்ண முடியும். வந்து சொன்னவுடனே துரியோதனுக்கு தான் கோவம். அடிமை எப்படி கேள்வி கேட்கலாம், அது தோத்தாச்சு, அடிமைக்கு அந்த கேள்விக்கெல்லாம் உரிமை கிடையாது. அந்த தம்பியை கூப்பிட்டு துச்சாதனை கூப்பிட்டு நீ இழுத்துட்டு வந்துடுன்றார். இவன் போய் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னொன்னே வரமாட்டேன், இந்த மாதிரி ஓராடையில் இருக்கேன் அப்படி சொன்னால் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டான். சபைக்கு கூட்டு வச்சு நீ ஏன் வந்தீங்கன்னா கூட்டு போவேன், இல்லைன்னா தரதரம் இழுத்துட்டு போய் முடியை பிடிச்சி தரதரம் இழுத்து கொண்டு சபையில் இழுத்துரும். இது ஒரு பெண்மைக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு சிக்கலான விஷயம். யாரோ செய்கிற தவறுக்கு பலிகடாக ஆகிறதுங்கிறது. இதுக்கு இன்னும் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறதுன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறாங்க இல்லைங்களா. நம்ம வந்து பிறரை வந்து ஏளனமாக நம்ம நினைக்கிறதோ ஏளனமாக பேசுகிறதோ அதெல்லாம் பின்னாடி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு விதி வந்து திரும்ப கொண்டாந்து இந்த மாதிரியாக நம்மளையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டாந்து பிறர் ஏளனிக்கக்கூடிய விதமாக செயல்படும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது. ஏன்னா விதி வந்து அவ்வளவு எளிதானதில்லை. இன்று என்ன செய்கிறோமோ அதையே திருப்பி கொண்டாந்து நமக்கு நிறுத்தம். அன்றைக்கி நம்ம செஞ்சது ஒரு 25%னா அதை டபுளாக்கி தான் காமிக்கும். ஏன்னா விதை ஒன்று போட்டால் 4 முளைக்கும். அது மாதிரியாக பாஞ்சாலியினுடைய இந்த நிலை இப்போ சபையில் இருக்க அவ்வளோ பேரும் பேசாமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவும் சூதாடி தான் இங்கே நிற்கிறாங்களே தவிர, சூதாடுவதும் ஒன்று தான், போர் செய்வதும் ஒன்று தான். இது வந்து அரசியல் ரூல்ஸ். மற்றவர்கள்லாம் செஞ்சு இழக்காமல் வந்து வெறும் 2 ராஜாக்கள் மட்டுமே போரை சந்திக்கிற மாதிரியானது தான் அந்த சூதாட்டங்கிறது. தோத்துட்டா நான் என்னுடைய பொருள்லாம் என்னுடைய நாட்டிலேருந்து எல்லாம் உன்னுடைய சார்ந்தது, நீ தோத்துட்டா உன்னுடைய நாடெல்லாம். அப்போ மக்களுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை, பொருளுக்கு சேதாரம் இல்லை அப்படிங்கிற நோக்கத்தில் இதற்கு அனுமதிக்குது அரசு. 2 ராஜாக்கள் சூதுவரலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. அப்போ இங்கே யாரும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விதுரர் சும்மா இருக்க மாட்டார். அப்பப்போ எழுந்திரிச்சு இது ராஜாக்கள் செய்கிற வேலை இல்லை, தர்மம் இல்லை, அதர்மமான விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அப்படி தான் விதி அப்படி தான் செயல்படும். சில நேரத்தில் ரொம்ப அதர்மமாக இப்போ நம்ம பேசணுமே அப்பா மாதிரி விதி அப்படி வேலை செய்யும். ஏன்னா அதற்கான விளைவுகள்லாம் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான்.
இப்போது விதுரர் வந்து எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்ச மனுஷரே தாங்க முடியாமல் இருந்துச்சு கொதித்து பேசுகிறாரு அப்படின்னா, மற்றவர்கள் அவரோட ரொம்ப பெரியவராக பீஷ்மர் உட்காந்துருக்காரு, வியாசர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபர் இருக்கார். இவ்வளோ பேர் இருந்தும் வந்து யாரும் பேசாமல் இருக்காங்கன்னா, நீங்கள் சம்மந்தப்பட்டு தானே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே என்ன நம்ம போய் சொல்லுது? உன்னை வச்சு சூது விளாண்டுருக்காமல் நீ கேட்க வேண்டிய கேள்வி எங்களை இல்லை, தர்மம் தான் நீ கேட்கணும், தர்மனை கேட்கணும். தர்மம் தான் உனக்கு பதில் சொல்லணும், நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியாக இங்கே எல்லாரும் பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ துச்சாதனன் வந்து என்ன, இப்போது அவள் ஓர் ஆடையில் இருக்குன்னு சொன்னோன்னே துரியோதனன் என்ன பண்ணுவார், என் துறையில் வந்து உட்கார வை அப்படிங்கிறார். நான் பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் ரொம்ப உச்சகட்டமான சோதனையான காலமாயிடும். அப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்போம். கண்ணன் வந்து ஒரு சேலையில் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இறைவன் எப்படியாவது அந்த மாதிரியான காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கதையில் சொல்லப்படுறது. ஆக எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரியான ரொம்ப நெருக்கடியாக ஒரு வேறு வழியே இல்லைங்கும்போது தெய்வத்தால் காப்பாற்றப்படுவீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். அப்போது தன்னுடைய பெண்மைக்கு மிகப்பெரிய சோதனை வந்ததுனால பாஞ்சாலி இப்போ கண்ணனால் காப்பாற்றப்பட்டவொன்னே எல்லாருக்கும் சாபம் விட ஆரம்பிச்சு. சாபம் விடுறா, சபதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ சபதம் என்ன பண்ணுறான், இப்போ தொடையில் வந்து என்னை உட்கார சொன்ன இல்லை, இந்த துச்சாதனை என் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க, அவனுடைய நெஞ்சு கூட்டில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து என் தலைமுடியில் தடவுற வரைக்கும் நான் வந்து இந்த தலையை முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணிடுறேன். இந்த சபதம் போட்ட உடனே இப்போ காந்தாரி எங்கேருந்து வருவாங்க, இங்கே அரண்மனை இங்கே இந்த இதில் மண்டபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சவொடனே இப்போ காந்தாரி வருவாங்க. பெண்ணே நிறுத்து, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லாத. பாஞ்சாலி சபதம் போட்டோடனே பீமன் நினச்சி சபதம் போடுறாரு. தொடையில் கொண்டாந்து உட்கார சொன்னான்ல, அவன் தொடையை அடித்து கதையால் அடித்து அதை உடைச்சி அந்த ரத்தத்தை எடுக்கிற வரைக்கும் நான் வந்து கையில் தண்ணி அள்ளி குடிக்க மாட்டேன்னு நான் சபதம் பண்ணேன். வேறு எப்படி குடிக்கிறாரு? தண்ணியில் கதையில் அடித்து அந்த தண்ணி மேலே போகலைங்களா, அதில் ஆன்னு சொல்லி குடிப்பனே தவிர எவ்வளோ சார் வரும்? கொடூரமான எல்லாத்துக்கும் மேலே கடுமையான சபதமாக இருக்குது. ஆமாம், பீஷ்மரியே மிஞ்சிட்டார் அவர். ஆமாம். அப்போ இது அவசரப்பட்டு போடுறது. தனுசு இல்லையா அவர் பீமன், அவசரமாக முடிவு எடுத்துருவாங்க. இவராவது வந்து யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறாரு, அவர் வந்து தனுஷ் வந்து எப்பவுமே ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்வாங்க. அப்புறம் தான் தெரியும் மாட்டிக்கிட்டோம்டா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியாக ஒரு இப்போ இந்த சபதம் போட்டோம்னா இப்போ காந்தாரி சொல்லுவாங்க, பெண்ணை இதற்கு மேலே ஒன்றும் பேசாத, மன்னித்திரு, எல்லாரையும் மன்னிச்சிரு, நீங்கள் இழந்ததெல்லாம் உங்கள் நாடு வீடு எல்லாத்தையும் நான் திருப்பி தர சொல்லி கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பேசாதீங்க, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு காந்தாரி சொல்லுவாங்க. காந்தாரி சொன்னோம்னா திருதராசனுக்கு மனைவி சொல்கிறது கேட்டாகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கார், வேறு வழி இல்லை. அது இல்லாமல் நியாயம் தானே சார் சொல்கிறாங்க? நியாயம்தான். ஏன்னா இப்போ ஒரு பெண்ணுடைய சாபம் வந்து எவ்வளோ பொல்லாதுங்கிறத இந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறாங்க. விதி வந்து எப்படி வேலை செய்யுங்கிறது இப்போ காந்தாரி மூலமாக தெரியப்படுத்துது. இப்போ காந்தாரி தெரியுது பெண்ணுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, ஹஸ்தினாபுரம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக விதுரருடைய பேச்செல்லாம் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை, ஏன்னா கண் கட்டியிருக்காங்க இல்லையா, பெரிய பயத்தை ஏற்படுத்தணும். எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. திருதராசன் திருப்பி கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அதனால் அங்கே சௌனி என்ன பண்ணுவார், அது சரியாக வராதுங்கிறார். நீங்கள் வந்து பிச்சை போட்டு தர்மன் வந்து ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுங்கிறது அவனுக்கு அழகில்லை, ஒரு ராஜாவுக்கு அது அழகில்லை. ஒரு ராஜாங்கிற போராடி தான் மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்தை பெறணுமே தவிர இழந்த ராஜ்யத்தை ஒருவன் பிச்சையாக பெறக்கூடாது, அது தர்மனுக்கு அழகில்லை, ஹஸ்தினாபுரத்து வாரிசுக்கு அழகில்லைன்னு அவர் இந்த பழைய பெருமைகள் எல்லாம் பேசி அங்கே ஒரு பெரிய சிக்கல் உண்டு பண்ணிடுறார். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா மீண்டும் சூதாடலாம். பணையம் வைக்கிறது தான் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட, பணையம் வைக்கிறதுக்கு இருக்குது அப்படிம்பாரு. என்ன பாரு, இப்போ துரியோதனனும் தர்மரும் மீண்டும் சூதாட்டம் ஆடி ஒரே ஒரு முறை 12 வருடம் வனவாசம், ஒரு வருடம் யாருக்கும் தெரியாத அஞ்ஞானவாசம். இதுதான் பணையம். தர்மன் ஜெயித்தால் துரியோதனன் ஹஸ்தினாபுரம் விட்டு 12 வருடம் வனவாசம் இருக்கணும், ஒரு வருடம் அஞ்ஞானவாசம்.
இறந்துட்டு வரணும். அந்த ஒரு வருடத்தில் துரியோதனன் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 வருடம் வனவாசம் போகணும், ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் போகணும். இது பந்தயம் பார். சொன்ன உடனே இப்போ எல்லாருக்கும் வந்து இது தர்மன் ஒத்துக்கிறாரு. நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்க சகுனியுடைய வார்த்தையை. தர்மம் வந்து வனத்துக்கு போனால் அவர் பேசவே இல்லை. அதுதான் துரியோதனை பற்றி தான் பேசுகிறாரு. துரியோதனன் தோற்றுவிட்டால் 12 வருடம் வனவாசம், ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் அப்படிங்கிறத துரியோதனன் மேலேயே பேசுகிறாரு. அப்போது அங்கே எதிராளிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ துரியோதனன் தோத்துட்டானா வனவாசம் போயிடுவான், நமக்கு தொல்லை இல்லைடா, 12 வருஷம் நமக்கு நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரியாக ஒரு எண்ணத்தை உருவாக்குறாரு. மீண்டும் சுதாடப்படுது, தருமன் தோற்று போகிறார். இது பொறுமைக்கு ஒரு எல்லை ஒன்று இருப்பாங்க இல்லைங்களா, அந்த எல்லையெல்லாம் கடந்த பொறுமைக்கு போகிற மாதிரியாக தருமன் அதுக்கெல்லாம் தயாராகிறார். ஏன்னா ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு, நாரதர் தான் சொல்லிட்டாரு, நீ எப்போ இந்த யாகத்தை நீ செஞ்சு முடிக்கிறியோ அதுலேருந்து இந்த அஸ்தினாபுரம் போருக்காக ரெடி ஆகிடும் அப்படின்னு. அழிவுக்கு ரெடி. நீ எந்த அளவுக்கு நீ தவிர்க்கிறியோ அந்த அளவுக்கு காலத்தை நீ கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தருமன் வந்து இதை உத்தேசித்து 12 வருடம் வனவாசத்துக்கு ரெடி ஆகிடுறாரு. தம்பிகளும் சேர்ந்து போகிறாங்க. பாஞ்சாலி விரிச்ச கூந்தலோட நிறைய கடவுளே. அப்போ இந்த பஞ்சாலிங்கிற ஒரு கேரக்டரை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த 5 பேர்த்துக்கு எப்படி இருக்கும், தலையை விரித்து போட்டுக்கிட்டு. அதுக்காக தான் நம்ம பெண்கள் எல்லாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, தலையை விரித்து போடவே கூடாதும்பாங்க. கண்ணகி தலையை விரித்து போட்டவங்க, பாஞ்சாலி தலையை விரித்தவங்க பெண்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா பெண்களும் மேக்சிமம் 75% தலையை விரித்து போட்டு சுற்றுறாங்க. நம்மளை விட இன்னும் நம்மளோட வயசானவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பெண்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது.